5 மிலிட்டரி விமானங்கள் ஒரு சாதாரண ட்ரெய்னிங் மிஷனுக்காக வானத்தில் பறக்க ஆரம்பிக்குது. ஆனால் சில மணி நேரங்கள்லேயே அந்த பைலட்டுகள் எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அவங்க வச்சிருந்த திசை காட்டி, அதாவது காம்பஸ், ஒர்க் ஆகிறத நிறுத்திடுது. அடுத்த சில நிமிடங்களில் அந்த ஒட்டுமொத்த விமானப்படையும் அப்படியே மர்மமான முறையில் காணாமல் போகுது. இன்னைக்கு வரைக்கும் அவங்க எங்கே போனாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்றதுக்கு ஒரு சின்ன தடயம் கூட கிடைக்கல. இதுதான் பெர்முடா ட்ரையாங்கிள் வரலாற்றிலேயே உலகத்தையே உரைய வச்ச ஃப்ளைட் 19 கேஸோட நிஜமான மர்ம கதை. சரியா, டிசம்பர் 5, 1945ல் அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான 5 TBM அவெஞ்சர் பாம்பர் ரக விமானங்கள் அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு மேலே ஒரு சாதாரண ட்ரெய்னிங் எக்ஸசைஸுக்காக ஃபோர்ட் லாட்டர்டேல் நேவல் ஏர் ஸ்டேஷன்லேருந்து டேக் ஆஃப் ஆகுது. இந்த மிஷனுக்கு வைக்கப்பட்ட பேர் தான் ஃப்ளைட் 19. ஆரம்பத்தில் எல்லாமே ரொம்ப நார்மலாக தான் போயிட்டு இருந்தது. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே அந்த டீமோட லீடரான சார்ல்ஸ் சி டெய்லர் தங்களோட லொகேஷன் எங்கே இருக்குன்னு தெரியாமல் தாங்க வழி தவறிட்டுதா ரேடியோ மூலமாக ரிப்போர்ட் பண்ணுறாரு. அங்கிருந்து வந்த ரேடியோ மெசேஜ்கள் எல்லாமே போக போக பயங்கர கன்ஃபியூசிங்காக மாற ஆரம்பிச்சுது. தங்களோட காம்பஸ் எல்லாமே தப்பு தப்பாக காட்டுதுனோ, எந்த டைரக்ஷனில் போனால் கரைக்கு போக முடியும்ன்ற குழப்பம் வந்துடுச்சுனோ பைலட்டுகள் தங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் அவங்க வச்சிருந்த எரிபொருளும் வேகமாக குறைய ஆரம்பிச்சுது. சூழ்நிலை ரொம்ப கிரிட்டிக்கலாச்சு. அவங்களிருந்து வந்த கடைசி ரேடியோ மெசேஜில் கூட அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கான வழியை தேடிட்டு இருக்கிறதா தான் சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் டோட்டல் சைலன்ஸ், எல்லாமே கட் ஆயிடுச்சு. விமானங்கள் காணாமல் போன உடனே அமெரிக்க கடற்படை ஒரு மிகப்பெரிய தேடுதல் வேட்டையை உடனே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃப்ளைட் 19 தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக மார்டின் PBM மெரினர் அப்படிங்கிற ஒரு ரெஸ்கியூ விமானம் 13 க்ரூ மெம்பர்ஸோட கடலுக்குள்ள அனுப்பப்பட்டது. ஆனால் இங்கே தான் ஒரு மிகப்பெரிய ஷாக். அவங்கள காப்பாற்ற போன அந்த ரெஸ்கியூ விமானமும் அப்படியே மர்மமான முறையில் காணாமல் போச்சு. தேடுதல் குழுக்கள் கடலோட லட்சக்கணக்கான சதுர மைல் பரப்பளவை சல்லடை போட்டு தேடினாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஃப்ளைட் 19 சேர்ந்த ஒரு சின்ன இரும்பு துண்டை கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் எல்லாரும் இதுக்கு பின்னாடி எந்த ஒரு அமானுஷ்ய சக்தியும் இல்லைன்னு தான் நம்புறாங்க. இது நடக்கிறதுக்கு இதெல்லாம் காரணமா இருக்கலாம்னு சொல்றாங்க. நேவிகேஷன்ல நடந்த தவறுகள், காம்பஸ்ல ஏற்பட்ட குழப்பம், திடீர்னு மாறின மோசமான வானிலை, நடுக்கடல்ல ஃபியூவல் மொத்தமா தீர்ந்து போனது, கடலோட பலமான நீரோட்டம் காரணமாக பாகங்கள் எங்கேயோ அடிச்சிட்டு போயிருக்கலாம். அப்புறம் அந்த காப்பாற்ற போன ரெஸ்கியூ விமானம் நடுவானிலேயே திடீர்னு வெடிச்சு சிதறி இருக்கலான்னு நம்பப்படுது. ஏன்னா அந்த காலத்துல இருந்த அந்த மாடல் விமானங்கள்ல ஃபியூவல் வேப்பர் லீக் ஆகிற பிரச்சனை காமனா இருந்தது. ஆனா எத்தனையோ தசாப்தங்கள் கடந்து இவ்வளவு ரிசர்ச் பண்ணியும் ஃப்ளைட் 19 நிஜமாவே எங்க போய் கிராஷ் ஆச்சுன்றதுக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு தெளிவான ஆதாரமும் கிடைக்கல. அங்க எந்த ஒரு சிதைந்த பாகமும் கிடைக்காதது தான் மியாமி, பெர்முடா, அப்புறம் சான்வான் ஆகிய பகுதிகளுக்கு நடுவில் இருக்கிற அந்த பெர்முடா ட்ரையாங்கிள் லெஜெண்டை உருவாக்குறதுக்கு மெயின் காரணமா இருந்தது. பெர்முடா ட்ரையாங்கிளை பத்தி வர பல கதைகள் சும்மா ஓவரா சீன் போடப்பட்டவை அப்படின்னு பின்னாடி நிரூபிக்கப்பட்டாலும் இந்த ஃப்ளைட் 19 காணாம போனது இன்னைக்கும் அந்த பகுதியை சுத்தி இருக்கிற ஆக பவர்ஃபுல்லான ஒரு நிஜ மர்மமா தான் நீடிக்குது.